அனைவருக்கும் வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெறுப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று முருகனை போற்றி வணங்கி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வரக்கூடிய 22ஆம் தேதி 10வது மாதம் புதன்கிழமை முதல் 27ஆம் தேதி 10வது மாதம் திங்கட்கிழமை வரை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பக்த அடியார்களால் கந்த சஷ்டி பெருவிழாவானது கொண்டாடப்பட இருக்கின்றது. இந்த கந்த சஷ்டி பெருவிழாவிலே மிகவும் முக்கியமானது பார்த்தோமையானால் விரதம் இருப்பது. அதாவது நம்மளுடைய முருகப்பெருமான் தேவர்களையும் மக்களையும் காக்க அவதாரம் எடுத்து சூரனை சம்ஹாரம் செய்தது எப்பொழுது என்றால் இந்த ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சஷ்டி வளர்பிறை சஷ்டியிலே என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அதனாலே அந்த பிரதமை தொடங்கி சஷ்டி வரை 6 நாட்கள் நாமெல்லாம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை இருப்பது வழக்கமாக கொண்டுள்ளோம். இந்த கந்த சஷ்டி விரதத்தை எத்தனை நாட்கள் இருக்கலாம் என்று நிறைய அன்பர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பொதுவாக கந்த சஷ்டி பார்த்தோம் அப்படின்னா பிரதமை தொடங்கி 6வது நாள் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு ஒரு சில அன்பர்கள் இந்த விரதத்தை முடித்துக் கொள்வது வழக்கமாக கொண்டுள்ளார்கள். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா மறாவது நாள் தெய்வ திருமணமான தெய்வ யானைக்கும் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்த பிறகு அந்த திருமண விருந்தில் கலந்து கொண்டு விரதத்தை முடிப்பது என்பது ஒரு சில அன்பர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். அதனாலே அன்பர்கள் தங்கள் வசதிக்கேற்ப இந்த நாட்களை முடிவு செய்து பிரதமை முதல் சஷ்டி வரையிலோ அல்லது மறாத நாள் சப்தமி வரையிலோ இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கந்த சஷ்டி விரதத்தை எப்படி அனுஷ்டிப்பது என்று தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதலிலே கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான பிரதமை அன்று 22ஆம் தேதி 10வது மாதம் புதன்கிழமை அதிகாலையிலே எழுந்து கும்பம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் கும்பம், தேங்காய், மாயிலைகள் இதெல்லாம் தயார் செய்து நம்மளுடைய முருகப்பெருமான் படம் அல்லது வேல் அல்லது முருகப்பெருமானுடைய சிலை வைத்திருந்தீர்கள் என்றால் அதற்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து முதலிலே அலங்காரங்கள்லாம் செய்து தயார்படுத்தி வைத்து கொண்டு அதற்கு பிறகு காப்பு கட்டி கொள்ள விரும்பக்கூடிய அன்பர்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கோ அல்லது வீட்டிலே பெரியவங்கள்ட்ட சொல்லியோ காப்பு முதல்ல கட்டி கொண்டு அதற்கு பிறகு வழிபாடுகளானது முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபாடுகளானது மேற்கொள்ள வேண்டும். இந்த விரதம் அனுஷ்டிப்பது எப்படி என்று பார்த்துவிட்டோம். தற்பொழுது எந்தெந்த முறைகள், அதாவது நிறைய அன்பர்களுக்கு சந்தேகம் இருக்கும், நாங்கள் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அப்படின்லாம் நிறையா ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அதற்குத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்தந்த முறைகளில் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதில் முதல் விரத முறைகள் பார்த்தோம் அப்படின்னா பால் விரதம் அப்படிங்கிறது. முருகப்பெருமானுக்கோ வேலிற்கோ அபிஷேகம் செய்த அந்த பாலை மட்டும் இரவிலே பகல் முழுக்க சாப்பிடாமல் இருந்து இரவிலே மட்டும் அது அளவோடு குடித்து 1 டம்ளரோ 2 டம்ளர்களோ மட்டும் குடித்து அந்த பால் விரதம் மேற்கொள்வது சிறப்பு. இந்த 6 நாட்கள்ல இருந்து 7 நாட்கள் நாம் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கடுத்து பாலும் பழமும் உண்டு இந்த விரதங்கள் நாம செய்யலாம். அது பார்த்தோம் அப்படின்னா இரவுல பூஜைகள்லாம் முடிந்த பிறகு நாம பாலும், அதாவது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த பாலோ அல்லது நைவேத்தியம் செய்த பாலோ வாழைப்பழமும் உண்டு இந்த விரதத்தை இந்த 7 நாட்கள் நாம தொடரலாம். அதற்கடுத்து பார்த்தோம்னா இளநீர் விரதம் அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு இரவுல மட்டும் முருகப்பெருமான வழிபாடு செய்த பிறகு இளநீர் 1 மட்டும் குடித்து விட்டு நாம இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அந்த 7 நாட்களும். அதற்கடுத்து மிகவும் கடுமையான விரதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிளகு விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு. எந்த ஒரு பாலோ பழமோ எதுவுமே உட்கொள்ளாம ஒரு நாளைக்கு 1 மிளகு அப்படிங்கிற விதத்துல முதல் நாள் 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3, 4வது நாள் 4, 5வது நாள் 5, 6வது நாள் 6 மிளகு, 7வது நாள் 7 மிளகு ஆக இந்த 7 நாட்களும் மிளகு மட்டும் உண்டு
அந்த விரதம் கடுமையான விரதம் அப்படிங்கிறது மிளகு விரதம் அப்படிங்கிறது. அதனாலே அந்த விரதங்கள் இந்த வகைகளில் நாம் இருக்கலாம். இன்னும் ஒரு சில அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணாமல் இருப்பது, ராத்திரி மட்டும் உணவு உண்பது, இப்படியெல்லாம் இந்த விரதங்கள் தங்களுடைய உடல் அந்த தங்களால் முடியும், உடல் ஒத்துக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தங்களுக்கு ஏற்றவாறு அந்த விரதங்களை நாம் முருகப்பெருமானை நினைந்து இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விரத நாட்களில் என்னென்ன பாடல்கள் மந்திரங்கள் நாம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். முதல்ல முருகப்பெருமானுக்கு பிடித்தது திருச்செந்தூர் அப்படின்னாலே நான் திருச்செந்தூர் முருகனை வேண்டி தான் அந்த கந்தசஷ்டி பெருவிழாவே அவரை மையமாக வைத்து தான் நாம் விரதம் இருக்கிறது எல்லாமே பண்ணுறது. அதனால் கந்தசஷ்டி கவசம் அது தெரியாத முருக பக்த மீன்பர்களே இருக்க மாட்டோம். காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க அவரை நினைத்து நாம தியானம் பண்ணாலே நொடியில நம்மளுடைய பாவங்கள் துன்பங்கள்லாம் அவர் நீக்குவார் அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்திலே குறிப்பிடப்பட்டது போல இந்த கந்தசஷ்டி கவசத்தை மாலை காலை காலை மாலை என இருவேளையும் நாம படிக்கணும். அது மட்டும் இல்லாம திருப்புகழ், முருகப்பெருமானுக்கு உகந்த திருமுருகாற்றுப்படை, கந்தர் அலங்காரம், வேல்மாறல் இப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த பாடல்களை எல்லாம் நாம் படிப்பது மிகவும் சிறப்பு. அவருக்கு பிரீத்தமான அவருடைய காயத்ரி மந்திரங்கள்லாம் நாம் சொல்லலாம். இது எதுவுமே என்னால் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு ஓம் சரவண பவ நமக அப்படின்னு ஒரு 108 முறையும் காலை மாலை என இரு வேளையிலையும் அவரை நினைத்து இந்த மந்திரத்தை 108 முறையோ 1008 முறையோ தியானம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட பரிபூரண அருள் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம். இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானை அனைத்து பக்த மீன்பர்களும் வழிபாடு செய்து இந்த கந்தசஷ்டி பெருவிழாவிலே விரதம் இருந்து அவருடைய பரிபூரண அனுக்கிரகத்தை பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.